சூர்யாவினுடைய கருப்பு படம் மே 14ஆம் தேதி நேற்று ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் ஃபைனான்ஸ் பிரச்சனை காரணமாக தடங்கள் ஏற்பட்டது. தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு தர வேண்டிய கடனை செட்டில் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபைனான்ஷியர் கேட்டதால் ரிலீஸுக்கு தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. படம் ரிலீஸ் ஆகாதால் இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி கண்ணீர் விட்ட வீடியோவும் வைரலானது. அவருக்கு பிரபலங்கள் பலரும் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. நேற்று படம் வராத நிலையில் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைஞ்சாங்க. இருப்பினும் தற்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இன்று காலை படம் ரிலீஸ் ஆகிறது. இதை தயாரிப்பு நிறுவனம் உறுதியாக அறிவிச்சும் இருக்கிறது. காலை 9 மணி காட்சி பார்க்க ரசிகர்கள் எதிர்பார்ப்போட தற்போது காத்திருக்கிறாங்க. டிக்டாக் டப் ஸ்மாஷ் மூலம் ரசிகர்களை கவர்ந்து அதற்கு பிறகு சினிமாவில் என்று கொடுத்தவர் தான் நடிகர் பெர்னாலி ரவி. இவங்க சூப்பர் டிலக்ஸ், கோப்ரா, ரோமியோ, எம்னி போன்ற படங்களை நடிச்சிருந்தாங்க. தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கிலும் இவங்க படங்கள் நடித்து வராங்க. இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் தன்னுடைய திரைப்பயணம் குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. இதில் விளையாட்டாக ஈடுபட்ட டப் ஸ்மாஷ் வீடியோக்கள் இன்ஸ்டாகிராமில் ரசிகர்களை ஈர்த்து சினிமாவில் எனக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது. ஆனால் பட வாய்ப்புகளுக்காக நான் அதை செய்யவில்லை. என் அதிர்ஷ்டம் என்னை சினிமாவில் புகுத்திவிட்டது. என்னை சினிமாவில் அனுப்ப தயங்கிய பெற்றோர்கள் எப்படியாவது நல்ல பேர் வாங்குவேன் அப்படின்ற நம்பிக்கையில் என்னை அனுப்பி வச்சாங்க. என்னுடைய நல்ல நேரம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்த புதிதில் பெரிய அளவில் விமர்சனங்களை சந்திக்காததான். வந்த சிறிய விமர்சனங்களும் என்னை சற்று யோசிக்க வைத்தாலும் என்னை நானே தேற்றிக்கொள்வேன். என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இது என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கூட நான் சொல்வேன். பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் மனதுக்கு பிடிக்கும் படங்களை நடித்து மகிழ்ந்து கொள்கிறேன். நெருக்கமான காட்சிகளில் நடிப்பதில் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் காதல் இருக்க வேண்டுமே தவிர முகம் சுளிக்கும்படி இருக்கக்கூடாது. சவாலான கதாபாத்திரங்களில் தைரியமாக நடிப்பேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் எதற்கும் கவலைப்படாத ஆள். என்னை பொறுத்தவரை எனக்கு மனதில் சரி என்று பட்டதை செய்து விடுவேன். சினிமா இல்லை அப்படின்னு சொன்னால் எம்எஸ் படிச்சிருக்கிறேன், அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்து வரும் விஜய் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். முதல்வராக பதவியேற்ற விஜய் அவர்கள் 200 யூனிட்கள் இலவசம் என்கின்ற திட்டத்துக்கு தன்னுடைய முதல் கையெழுத்தை போட்டிருக்கிறார். 2 மாதங்களுக்கு 500 யூனிட்கள் வரை மின்சாரம் பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட்கள் இலவசம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதல் கோப்பில் கையெழுத்திட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்குவதற்கான கோப்பிலும் கையெழுத்திட்டிருக்கிறார். மேலும் போதைப்பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்கும் திட்டத்திலும் கையெழுத்து இருக்கிறார். இதைத் தொடர்ந்து கோயில்கள், பள்ளிகள், அருகில் உள்ள மதுக்கடைகளை 2 வாரத்தில் மூட வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவும் விட்டிருக்கிறார். பதவியேற்ற சில நாட்களிலே முதல்வர் விஜயின் இந்த அதிரடியான செயல்கள் மக்களை கவர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. முதல்வர் விஜய் அவர்களுடைய கன்வையை எல்லாருமே கவனிச்சிருப்போம். இதில் ஃபார்ச்சூனர், இன்னோவா, லேண்ட் கிரஷர் ஆகிய கார்கள் முதல்வர் கன்வையில் அடங்கும். முதல்வர் விஜய்க்கு Z+ பிரிவில் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது பிரதமரின் எஸ்பிஜிக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் இருக்கும். அதிகபட்சமாக பாதுகாப்பாகும். முதல்வர் கன்வையில் மொபைல் கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர் இருக்கிறது. இதை தவிர முன்பின் செல்லும் கார்களில் சர்விலன்ஸ் கேமராக்கள் இருக்கும். மேலும் லவுன் ஹார்ன்ஸ் மற்றும் எக்ஸிலரி லைட்ஸ் உள்ளிட்டவையும் இதில் அடங்கும். இதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது ஜாமர் வாகனம் தான். இதன் மூலம் ரிமோட் கண்ட்ரோலில் இயங்கும் குண்டுகளை தடுக்க முடியும். மேலும் இந்த கன்வை கார்களுக்குள் பேசிக்கொள்ள என்ஸ்கிரிப்ட் ரேடியோ சேனல் இருக்கும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இறுதியாக இந்த கன்வை கார்கள் மற்றும் டெக்னிக்கல் விஷயங்கள் அனைத்தையும் சேர்த்து மொத்த மதிப்பு 10 கோடி அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகி இருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்தின் அடுத்த படமான ஜெயிலர் 2 ஷூட்டிங் சென்னையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நெல்சன் திலீப்குமார் இந்த படத்தை இயக்கி வருகிறார். இந்த படத்தின் ரிலீஸ் செப்டம்பருக்கு தள்ளி போய்விட்டதாக சில தினங்களுக்கு முன்பு செய்தி வெளியானது. சில காட்சிகளை மீண்டும் படமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நெல்சன் விரும்பிய நிலையில் அதற்காக 15 நாட்கள் சென்னையில் ஷூட்டிங் நடக்கிறதா. சென்னை பனையூரில் இருக்கும் அத்யராம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடக்கிறது. அங்கு வீடு போன்ற செட் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஃபேன் மாட்டு வேலை செய்து கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார். போலீசார் இது பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. ரஜினி பட ஷூட்டிங்கில் ஒருவர் பலியானது சினிமா வட்டாரத்தில் கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியும் இருக்கிறது. தெலுங்கில் வெளிவந்த ஹிட் த செகண்ட் கேஸ் திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களே பிரபலமானவர் நடிகை மீனாட்சி சௌத்ரி. இதைத் தொடர்ந்து விஜய் ஆண்டனி நடிப்பு
நடிப்பில் வெளியான கொலை படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார். இதற்கு பிறகு சிங்கப்பூர் சலூன், விஜய் தி கோட், லக்கி பாஸ்கர், சந்திரகாந்திகி வஸ்துனமின் அப்படி சொல்லி தொடர் வெற்றி படங்களை கொடுத்து முக்கிய நட்சத்திரமாக தென்னிந்திய சினிமாவில் உயர்ந்திருக்கிறார். கடைசியாக இவர் நடிப்பில் வெளிவந்திருக்கிற அனகனகா ஒகாராஜ் படத்தில் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடத்தக்கது. திரையுலகில் பேட்டியில் பேசும் விஷயங்கள் அவ்வப்போது ரசிகர்கள் மத்தியில் வைரலாகும். அந்த வகையில் நடிகை மீனாட்சி சௌத்ரி சமீபத்தில் அளித்த பேட்டியொன்றில் என்னிடம் ஒளிவு மறைவு இல்லை அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. அவர் கூறியதாவது, ஒளிவு மறைவு இல்லாமல் பேச பழகக்கூடியவள் தான் நான். அதனால் பல விமர்சனங்களையும் சந்தித்திருக்கிறேன். ஆனால் எனது இந்த போக்கை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட ஏன் அப்படி சொன்னால், கேமராவுக்கு பின்னால் நடிக்கக்கூடாது என்பதில் நான் மிக உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மீனாட்சி சௌத்ரி.